माननीय मंत्री जी एक मिनट, सारी घटना के बारे में एक मिनट, सारी घटना के बारे में माननीय मंत्री जी ने मुझे अवगत करा दिया है, विषय उनके ध्यान में आ गया है आपका। माननीय मंत्री जी, माननीय मंत्री जी को रिप्लाई कराइए। माननीय अध्यक्ष महोदय, किसानों का कल्याण। आप माननीय मंत्री जी, हाँ, माननीय अध्यक्ष महोदय, किसान अन्नदाता है, वो अन्न के भंडार भरता है और अन्न जीवन देता है। கேரள நிலச்சரிவு சம்பவம் குறித்து விவாதிக்க மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு அனுமதிப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா கூறிய நிலையில் சபாநாயகரின் கருத்தை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டு வருகின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், அதாவது இன்று நாட்டில் 2 மாநிலங்களில் 2 துயர சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஒன்று கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு, அதில் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர். மற்றொன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சக்கரதார்பூர் என்னும் பகுதியில் நடைபெற்ற ரயில் விபத்து. அந்த ரயில் விபத்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். 2 பேர் பலியாகி இருக்கின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் இந்த 2 விவகாரங்கள் தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலே முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் இந்த துயரமான சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவர்கள் கோரிக்கை விடுப்பதற்கான அந்த முக்கிய நோக்கம் என்பது இது மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நடைபெற்றிருக்கிறது. எனவே விவாதம் நடைபெற்றால் அது அரசினுடைய கவனத்தை ஈர்க்க முடியும், மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை துரிதப்படுத்த முடியும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் அவர்கள் விவாதம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ஹிபியிடனும் கூட ஒரு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் ஒன்றை கொடுத்திருந்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த கட்சியை சேர்ந்த எம்பி ஒருவரும் கூட இது குறித்து விவாதிக்க வேண்டும் என ஒரு நோட்டீஸ் ஒன்றை கொடுத்திருந்தார். இருப்பினும் அவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் தற்போது கேள்வி நேரம் நடைபெற்று வருகிறது, கேள்வி நேரம் தொடங்கிவிட்டது, எனவே இதற்கு பிறகு நான் வாய்ப்பு தருகிறேன், பூஜை நேரத்தில் நாம் இது குறித்து விவாதிக்கலாம், நான் 1 நிமிடங்களோ அல்லது 2 நிமிடங்களோ அது குறித்து நீங்கள் பூஜை நேரத்தில் பேசலாம், பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூட இங்குதான் இருக்கிறார், அவரும் கூட பதில் அளிப்பார் என்று அவர் தெரிவித்தார். இருப்பினும் தொடர்ச்சியாக அவருடைய அந்த பதிலை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நாம் இது குறித்து விவாதிக்க ஆக வேண்டும், மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு என்பது, பேரிடர் மற்றும் பேரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது, விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இருப்பினும் அவர்களுடைய அந்த முழக்கத்திற்கிடையே தற்போது கேள்வி நேரம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.